சில பேர் என்ன செஞ்சாரு, அழைச்சி அப்படி தூக்கி கொண்டு போகுமாறு சில பேரை ஏற்பாடு செஞ்சார். யாராவது இவரை தூக்கி கொண்டு போனாக்கா இவர் வந்தா எப்படி அந்த பகதாதுடைய போர்டர் வரும் பொழுது அப்படியே மயக்கம் போட்டு முகம் குப்புற கீழே விழுந்துவாரோ, யாராவது இவரை தூக்கி கொண்டு வந்தாலும் தூக்கி கொண்டு வர ஆட்கள் 2 பேரும் சேர்ந்து மயக்கம் போட்டு கீழே அப்படியே முகம் குப்புற விழுந்துருவாங்க. இவர் தான் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு இன்னொருத்தர கூலிக்கு பிடிச்சா அவரும் இவரை தூக்கி கொண்டு வந்தா அவருக்கும் அதே நேரம். இப்படி எவ்வளவு ட்ரை பண்ணியும் சரி வரல. பகதாதினுடைய அந்த எல்லைக்குள்ளால இவருக்கு வர இயலாம் போயிட்டு கௌதநாயகத்தினுடைய ஓர்டர். அல்லாஹ் அந்த அளவுக்கு பூமியையும் கூட அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பகதாதினுடைய அந்த போர்டருக்கு வெளியவங்களுக்கு வரையிலும் உள்ளுக்கு வரையலாம். அப்ப அபூபக்கர் ஹம்மாமி அவங்களுடைய தாயார், வயது முதிர்ந்த தாயார் அவங்க வந்து கௌதநாயகத்திடத்தில் வந்து கெஞ்சிராங்க, ஷேகநாயகமே என்ற பிள்ளைய நான் பார்க்க இயலாம இருக்குது, என்ற பிள்ளைக்கு பகதாதுக்கு வர இயலான்னு சொல்லி நீங்க தடை விதிச்சிருக்கிறீங்க, என்ற பிள்ளைய நான் பார்க்கணும், எனக்கு பகதாதுக்கு வெளியே போயிட்டு பார்க்கறதுக்கு மேல நான் சரியான வீக் ஆயிக்கிறேன், எனவே என்ற பிள்ளைய பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்களேன்னு கெஞ்சிராங்க. அப்பதான் கௌதநாயகன் சொன்னாங்க, ஒரே ஒரு வழியை நான் செஞ்சு தாரன், அதாவது அவர் என்ன செய்யணும், பூமிக்கடியால ஏதாவது ஒரு வழியால அவர் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து வீட்டு கொள்ளை பக்கத்துல பின்பக்கத்துல உங்களோட கிணத்துக்கிட்ட வந்து அவர் தாயாராகிய உங்களோட அவரை பேசிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம பூமிக்கடியாலேயே அவர் பகதாதனுடைய எல்லைக்கு வெளியே போயிட்டோம். இதற்கு மட்டும் நான் பெர்மிஷன் தாரேன் என்று சொன்னதுக்கு பிறகு அவருக்கு பூமிக்கடியால அவருக்கு வாரத்துக்கு ஏழுமாவே பூமிக்கடியால சில வழிகளை போட்டு அந்த கிரௌண்ட் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பை செஞ்சு பூமி கடியால வருவாரு. இரவு நேரத்துல வந்து தன் உமாவை பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்த வழியிலேயே அப்படியே திரும்பி போயிட்டார். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த அபூபக்கர் ஹம்மாமி அவங்களோட மிச்சம் கனெக்ஷனாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க தான் இன்னொரு அவுலியாக்களில் ஒருவர் அஷேகுல் முலஃபர் என்று சொல்லக்கூடியவங்க. அவங்க ஒரு நாள் ஜிக்ர்ல ஜதுபுடைய நிலைமையில இருக்கிறாங்க. தன்னை மறந்து ஜிக்ருடைய ஹால்ல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிட்டு, அஷேகுல் முலஃபர் அவங்க ஜிக்ருடைய தியானத்தில் அவங்க இருக்கும் தன்னிலை மறந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு. அல்லாஹ் கேட்கிறான், முலஃபரே உனக்கு என்ன தேவையானதை கேளு, நான் தாரேன். அப்ப ஷேகுல் முலஃபர் சொல்றார், யா அல்லாஹ் இப்போ எனக்கு சொல்றதுக்கு என்னன்னு சொன்னாக்கா, அபூபக்கர் ஹம்மாமி அவருடைய விலாயத்து பிடுங்கப்பட்டுட்டு வலியுல்லாக்களில் ஒருவராக இருந்த விலாயத்தை விட்டு ஒரு வெளியே போயிட்டாரு, அவருக்கு பகதாதுக்குள்ள வர இயலாமைக்குது, அவருக்கு நீ மீண்டும் விலாயத்தை கொடுக்கணும், இதுதான் நான் உனக்கு கேட்கிறேன். அல்லாஹ் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, அஷேகுல் முலஃபரே அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பொறுப்புகளை எல்லாம் நான் கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நான் ஒப்படைச்சிக்கிறேன். நீங்க போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, நான் அஷேக் அபூபக்கர் ஹம்மாமியை நான் மன்னிச்சிட்டேன், எனவே நீங்க மன்னிச்சு அவருக்கு மீண்டும் விலாயத்தை கொடுக்கும்படி நான் சொன்னதாக நீங்க போயிட்டு கௌதநாயகத்திடத்துல சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் இவர்களுக்கு அந்த ஜதுபுடைய நிலையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படியே இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு கட்டத்தில் அவர் ஜிக்ருல ஸலவாத்தில் அப்படி மூழ்கி போயிட்டு இருக்கும் பொழுது கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனெக்ஷன் கிடைக்குது, அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எங்கட கற்பனை கெட்டுதான் சொல்லி ஒருத்தரும் கேட்பாங்க. இந்த காலத்திலேயும் நடக்குது. ஜிக்ர்ல இருந்து பாருங்க, ஜிக்ரு ஸலவாத்துல எங்கட நிலைமைகளை மறந்து அப்படியே கண்ண மூடி உலக சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனைகளையும் யோசனைகளையும் மறந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில மட்டும் கண்ண மூடி மூச்சின் மூலமாக எங்களுடைய நாவு மட்டுமல்ல உள்ளங்களும் எங்களுடைய மூச்சுக்களும் எல்லாம் அப்படியே ஜிக்ர்ல அப்படியே பயணித்து ஜிக்ர்லயே திளைத்து 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 அப்படியே பழக்கப்பட்டுட்டாக்கா அந்த ஜிக்ருடைய நிலைமையில இன்றைக்கும் கூட அவுலியாக்களோட நபிமார்களோட மலக்குமார்களோட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் சாதாரண மனிதருக்கும் கிடைக்கும். என் ஜிக்ருக்கல்ல அப்படிப்பட்ட ஒரு பவரை வச்சிருக்கான், ஸலவாத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை வச்சிருக்கிறான். ஜிக்ரின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை மறந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட கனெக்ஷன்கள் எல்லாம் கொடுப்பான்.
தூக்கத்தில் இல்ல, முழிப்புல. நான் சொல்ல முழிப்புல இருந்து கொண்டு தன்னை மறந்து மூச்சுக்கள், தன்னுடைய நாவு, உள்ளம் எல்லாம் வேற சிந்தனைகள் இல்லாம எல்லாம் ஜிக்ரிலேயே அப்படியே திளைத்து நீண்ட நேரங்கள் இருக்கும் பொழுது சில காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியவங்க மக்கத்துல காபத்துல்லாவை டிரெக்டாக தவாப் செஞ்சு கொண்டிருக்க மாதிரி விளங்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை தியாரத்தை செய்து கொண்டிருக்கிற மாதிரி விளங்கும். பெரும் பெரும் அவுலியாக்களோடு நேரடியாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி எந்த பேச்சு சத்தங்கள் கூட கேட்கும். எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு நடக்குது. உண்மையான முத்தகீன்களுக்கு, உண்மையானவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அப்ப அதெல்லாம் நடக்கலுமா? அப்படி நடக்கலுமா? இவர் சிக்கரில் இருந்தாராம், தன்னை மறந்து இருந்தாராம், அல்லாஹ்வோட பேசினாராம், ரசூலுல்லாஹ்வோட பேசினாராம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் எதையும் பேசிட்டு போகட்டும். நம்புகின்றவர்கள் நம்புவார்கள். நம்பாதவர்களுக்கு மார்க்கத்தை சொன்னாலும் குர்ஆனை சொன்னாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை. அவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகளே இருக்கின்றது. அப்ப ஷேகுல் முலப்பர் அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இன்னொரு கட்டத்துல ஜிக்ரில் இருக்கும் பொழுது அவங்களோட பேசக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஷேகுல் முலப்பர் அவங்க, ஷேக் அபூபக்கர் அல் ஹம்மாமி அவங்களுடைய விலாயத்தை பிடுங்கப்பட்டிருக்குது. பகதாதுக்குள்ளால் அவர்களுக்கு வரத்துக்கு இயலாமைக்குது. அல்லாஹ்விடத்திலேயும் நான் முறையிட்டேன். அல்லாஹ் இப்படிப்பட்ட பதிலை சொன்னான். எனவே யா ரசூலல்லாஹ், ஷரியத்தை நீங்க தான் ஷாரியா, ஷரியத்தை உண்டு பண்ணினவர்கள் நீங்க தான். நீங்க அதை ஷரியத் என்று சொல்லுங்களோ அதுதான் மார்க்கம். எனவே நீங்கள் ஷேக் அபூபக்கர் ஹம்மாமி அவங்களை மன்னிச்சு மீண்டும் அவருக்கு விலாயத்து கிடைச்சி மீண்டும் அவர் அவுலியாக்களுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும். நீங்க தான் அதுக்கு கை கொடுக்கணும் என்று சொன்ன நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்ன பதில், அந்த டிபார்ட்மெண்ட், அந்த பொறுப்பெல்லாம் குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்துல தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே ஷரியத்தினுடைய விஷயத்துல தானே கௌது நாயகம் அபூபக்கர் அல் ஹம்மாமி அவங்களுடைய விலாயத்தை பிடுங்கிக்கிறாங்க. நீங்க கௌதநாயகத்திடத்துல போயிட்டு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான், ஷரியத்தின் சொந்தக்காரராகிய நான் அந்த அபூபக்கர் அல் ஹம்மாமியை நான் மன்னிச்சிட்டேன். எனவே அவருக்கு மீண்டும் விலாயத்தை கொடுக்கும்படி நான் சொன்னதாக நீங்க போயிட்டு கௌதநாயகத்திடத்துல சொல்லுங்க. அப்ப அவருக்கு விலாயத்து கிடைக்கும். சொன்ன மாதிரி அவர் போயிட்டு ஷேக் முலப்பர் அவங்க அல்லாஹ்வோடு பேசும் பொழுது ஏற்பட்ட நிலைகளையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசும் பொழுது ஏற்பட்ட நிலைமைகளையும் யாரிடத்துல சொன்னாங்க? கௌதநாயகத்திடத்துல சொன்னாங்க. அதுக்கு பிறகு கௌதநாயகம் அபூபக்கர் அல் ஹம்மாமி அவங்களை மன்னிச்சு அவரை கூப்பிட்டு மீண்டும் அவங்களுடைய நெஞ்சில கைய வச்சு தடவி விடுறாங்க. பிடுங்கப்பட்ட விலாயத்து மீண்டும் அவங்களுக்கு ஏற்பட்டு மீண்டும் அவுலியாக்களில் ஒருவராக ஷேக் அபூபக்கர் அல் ஹம்மாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறினாங்க என்ற செய்தி வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஹியுத்தீன் மௌலிதிலையும் இந்த வரலாறு வருகின்றது. இதெல்லாம் நினைச்சு கொள்ளக்கூடாது. ஆதாரோ சொன்னதாய்க்கும் என்று சொல்லி நினைச்சு கொள்ளக்கூடாது. கௌதநாயகத்தினுடைய ஒவ்வொரு கராமத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனையோ இமாம்களினால, எத்தனையோ பெரும் பெரும் முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், ஃபகீஹ்கள், சூஃபியாக்களின் மூலமாக பெரும் பெரும் கிரந்தங்கள் எழுதினவங்க, ஹதீஸ்களை வல்லுநர்கள், தஃசீர்களை வல்லுநர்கள், ஃபிக்ஹ்களை வல்லுநர்கள், எவ்வளவோ பெரும் பெரும் மகான்களினால் கௌதநாயகத்தினுடைய அற்புதங்கள், கராமாத்துக்கள் உண்மையானது என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். எத்தனையோ இமாம்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அதுல விசேஷமாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்றைக்கு எத்தனையோ தஃசீர்கள்ல தஃசீர் இப்னு கஸீர், அந்த இப்னு கஸீர் தஃசீரை கோர்வை செஞ்சவங்க, அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. யாரு அவங்க? உலகத்தில பிரசித்தி பெற்ற ஒரு இமாமாக, நாங்க அவரை இமாமா ஏற்றுக்கொள்றது இல்ல, வஹாபிகள் சவுதியில மற்ற அரபிக் கண்ட்ரிகள் எல்லாம் இவரை இமாமாக, பெரும் ஒரு இமாமாக எடுத்துக்கொள்வாங்க. ஷேக் இப்னு தைமியா என்று சொல்லி நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்னு தைமியா, அந்த இப்னு தைமியா அவர் கூட அவருக்கு ஃபத்தாவா இப்னு தைமியா என்று சொல்லி ஒரு பெரிய கிரந்தம் இருக்குது. அவர் கொடுத்த ஃபத்வாக்கள், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் சரி கண்ட விடயங்கள், அவர் சரி இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபத்தாவா இப்னு தைமியா எத்தனையோ ஜுஸுக்கள், எத்தனையோ ஒலிம்களை கொண்டது. அந்த ஃபத்தாவா இப்னு தைமியாவுல இப்னு தைமியாவே சொல்றாரு, உலகத்தில் நான் கண்ட ஒரு மகா மனிதர், ஒரு மனித புனிதர் தான் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இப்னு தைமியா
வஹாபிகள் எல்லாம் தன்னுடைய பெரும் இமாமாக எதற்கெடுத்தாலும் இப்னு தைமியா அப்படி சொல்லிக்கார் இப்படி சொல்லிக்கார் என்று சொல்லி இன்னைக்கு சவுதிக்கு போனாலும் குவைத்துக்கு போனாலும் கட்டாருக்கு போனாலும் துபாய்க்கு போனாலும் அரபி கண்ட்ரிகள் எல்லாம் அந்த இப்னு தைமியான்னு சொன்னாக்கா அதுக்கு அங்கிட்ட ஒன்றும் இல்லை, பெரிய வேதவாக்கமாக தான் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த இப்னு தைமியாவே கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகத்துவங்களை பத்தி அவங்களுடைய கராமாத்துக்களை பத்தி அவங்க மிகவும் புகழ்ந்து எழுதிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம கிதாபுகள்ல பார்க்கக்கூடியதாக. அப்ப நான் இப்ப சொன்ன விஷயம் கூட எத்தனையோ கிரந்தங்கள்ல எப்படி ஹதீஸ் ஒத்தட்டந்து இந்த ராவி என்று சொல்லி ஹதீஸுக்கு சிக்கத்தான ராவிகள் என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய ராவிகள், ஏற்றுக்கொள்ள தகுந்த ராவிகள், இந்த ஹதீஸ் சஹியானது என்று சொல்லி மேலான ஹதீஸ் என்று சொல்லி எப்படி இருக்குமோ இதே மாதிரி கௌதுநாயகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஷேக்மார்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் மகான்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அது இன்னார் இவருக்கு அறிவிச்சு அவர் இவருக்கு அறிவிச்சு இவர்தந்து இவர் அறிவிச்சு அப்ப ஒவ்வொருத்தரும் அவருடைய டைட்டில் என்ன, அவர் சொன்ன விஷயத்தை நம்புறதுக்கு ஏழுமான ஒருத்தர் தானா, அவர் மார்க்கத்தில் எப்படி பக்குவமானவர், உண்மை பேசக்கூடியதானா என்று சொல்லி இப்படி எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து இன்றைக்கு எங்களுடைய கைக்கு கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சு கிட்டத்தட்ட 1000 வருஷம் நெருங்கி கொண்டிருக்குது. எப்ப உலகத்துல பிறந்தாங்க? ஹிஜ்ரி 470. இப்ப நாங்க இருக்கக்கூடிய காலம் என்ன? 1447. 1447 இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25-30 வருஷத்துல கௌதுநாயகம் உலகத்துல பிறந்து 1000 வருஷங்கள் 1000 வருஷங்கள் தாண்டி கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், விசேஷமாக எங்களுடைய சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த தரீக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அந்த விஷயத்தில் எங்களுக்கு பாடம் என்ன சொன்னாக்கா, விலாயத்து கொடுக்கப்பட்ட ஒருவர் அவரிடத்திலிருந்து ஷரியத்துக்கு அவர் பெறுதலாக நடந்து கொள்ள இல்ல, ஷரியத்தினுடைய சில விஷயங்கள்ல கேலஸாக நடந்து கொண்டார் என்பதற்காக வேண்டி கௌதுநாயகம் அவருடைய விலாயத்தையே பறிச்செடுப்பாங்க என்று சொன்னாக்கா, எங்களோடு நாங்கள் ஷரியத்தில் கேலஸாக, தொழுகையில பொடுப்போக்காக, மார்க்கத்தில பொடுப்போக்காக, தரீக்கத்தில் எங்களுடைய ஷேக்மார்கள் தந்த விருதுகள் ஔராதுகளை ஓதாம அதுல சும்மா பொடுப்போக்காக இருந்துட்டு எங்கட ஷேக்மார் எங்களை கைப்பிடிப்பாங்க, எங்களை கரை சேர்ப்பாங்க என்று சொல்லி நாம நினைச்சு கொள்ள கூடாது என்ற பாடத்தை தான் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அதன் மூலமாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். எனவே உலகத்தில் தோன்றிய கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு, ரிஃபாய் நாயகம், ஹாஜா நாயகம் உட்பட உலகத்தில் தோன்றிய எல்லா இறைநேசர்களும் மனிதர்களிடத்தில் விசேஷமாக அவங்க செயல்பட்டது என்னத்துக்கு என்று சொன்னாக்கா, ஒரு மனுஷன் தொழுதுட்டா போதும், நோம்பு பிடிச்சிட்டா போதும், ஹராம் ஹலால்ல பெறுதலா இருந்துட்டா மட்டும் போதும் என்ற நிலையில இல்லாம ஒரு மனுஷனுக்கு மிக பெரும் விரோதி யார் என்பதை உணர்த்தினார்கள். குர்ஆன்ல சொல்லப்பட்ட விரோதி யார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் விரோதிகள் என்று இருக்கிறான். இப்ப நாங்க விரோதி என்று சொன்னாக்கா எங்களுடைய கோவக்கார ஆட்கள், எங்களோட பகைமையாக இருக்கக்கூடிய அவங்க தான் எங்களுடைய விரோதி என்று சொல்லுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதா அதுவிக்க நஃப்சுக்கல்லதி பைன ஜன்பை, உங்களோட விரோதிகளில் மிகப்பெரிய விரோதி யாரு தெரியுமா? உங்களுடைய 2 ஷோல்டருக்கு மத்தியில, உங்களுடைய 2 தோல் புஜத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய உங்களுடைய நஃப்ஸிக்குதே, நஃப்சுக்கல்லதி பைன ஜன்பை, உங்களோட 2 ஷோல்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உங்களோட நஃப்ஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதி. இந்த நஃப்ஸோடு ஜிஹாது செய்வதில் தான் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட, அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட உலகத்தில் தோன்றிய எல்லா அவுலியாக்களும் இந்த நஃப்ஸ் தனக்குரிய விரோதி என்று சொல்லி அந்த நஃப்ஸோடு ஜிஹாது செஞ்சாங்க. நஃப்ஸோடு ஜிஹாது செஞ்சாங்க. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஓண்ட விரோதிகளில் மிக பெரும் விரோதி ஓண்ட நஃப்ஸ் தான், வேற யாரும் அல்ல. ஒரு கள்ளன் திருடன் வெளியில இருந்தாக்கா வீட்டு கேட்டை பூட்டி, ஜன்னல்களை பூட்டி, கதவை பூட்டி கள்ளன் உள்ளுக்கு வராம பாதுகாத்துக் கொள்ளணும். வீட்டுள்ளுக்கே கள்ளன் இருந்தாக்க எப்படி பாதுகாக்கிறது? அந்த மாதிரி நிலைமை தான் எங்கட உடம்புக்குள்ளாலேயே, எங்களுக்குள்ளாலேயே இருக்கக்கூடியதான் எங்கட நஃப்ஸ். எங்கட நஃப்ஸ் தான் ஆகப்பெரிய எங்களுடைய விரோதி. எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. யுத்தத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மிச்சம் களைப்போட வந்து இருக்கிறாங்க.
எத்தனையோ சஹாபாக்கள் அந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. எத்தனையோ பேர்களுடைய சஹாபாக்களுடைய கை இல்ல, எத்தனையோ பேர்களுடைய சஹாபாக்களுடைய கால் இல்ல, உடம்புல எவ்வளவு பெரும் பெரும் வெட்டுக்கள் குத்துக்கள் காயங்களோட வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க, இரத்த காயங்களோட வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். மிச்சம் சின்ன ஒரு ஓர், மிச்சம் சின்ன ஒரு யுத்தத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திக்கும். எனக்கு தெரியுமா, மிச்சம் பெரிய ஒரு யுத்தத்துக்காக வேண்டி நாங்க வந்திக்கும். சின்ன ஒரு ஓர் யுத்தத்தை முடிச்சிட்டு நாங்க வந்திக்கும், எனக்கு பெரிய ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு நாங்க வந்திக்கும். சஹாபாக்கள் நான் பாக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்திக்கும். எத்தனை எங்கட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, எத்தனை பேர்ட களத்து இல்ல, எத்தனை பேர்ட கால் இல்ல, கை இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல, விரல்கள் வெட்டப்பட்டு இப்படி இவ்வளவு பெரிய காயங்களோட வந்த இந்த யுத்தத்தை மிச்சம் சின்ன யுத்தம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாத்திரம் அல்லாம இதை விட பெரிய ஒரு யுத்தத்துக்கு தான் நாங்க போறதுக்கு வந்திருக்கோம் சொல்றாங்களே, அப்படி என்றா இதை விட பெரிய யுத்தத்துக்கு போகணும் போல, அதுல எத்தனை பேரை நாங்க இழக்க போறோமோ, எத்தனை பேர்ட தலை போக போகுதோ, எத்தனை பேர்ட கை கால்கள் போக போகுதோ என்று சொல்லி எல்லாம் சஹாபாக்கள் யோசிச்சாங்க. அப்பதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்னது என்ன தெரியுமா, மிக சின்ன யுத்தம் என்று சொன்னேன், இஸ்லாத்தின் விரோதிகள் காபிர்களோட நாம ஓர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இஸ்லாத்தின் விரோதிகள் காபிர்கள் அவர்களை விட அவங்க எங்களுடைய விரோதி தான், ஆனா அதை விடவும் மிக பெரும் விரோதி எங்களுடைய நஃப்ஸ். அந்த நஃப்ஸ் எந்த நேரம் எங்களோட இருந்து கொண்டிருக்கும். அந்த நஃப்ஸோட ஜிஹாது செய்யறது இருக்குது, அதுதான் மிக பெரும் யுத்தம். நஃப்ஸ் எதை சொல்லுதோ அதற்கு மாற்றம் செய்யணும். நஃப்ஸ் என்ன செய்யும்? இப்ப எங்கட நிலைமை என்னது? எங்கட நஃப்ஸ் என்ன சொல்லுதோ மனசு சொல்லுவோம். எங்கட மனசு செல்ற மாதிரி நாங்க ஆடுறோம். ஒரு இடத்துக்கு போகணும் என்று நினைச்சிட்டாக்கா போறது, போவ இல்லைன்னு சொல்லிட்டாக்கா நினைச்சிட்டாக்கா போறது இல்ல, சொல்லணும் என்று நினைச்சா சொல்லுறது. மனசு சொல்லுது இல்ல வானம் டயர்ட் ஆகி படுத்துறோம் சொல்லிட்டாக்கா, இன்னைக்கு நல்லா மழை ஆயிக்குது, சுப கிளம்ப தேவையில்ல, பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் இல்ல, அல்லாண்டு போத்தி படுத்துக்கொள்ளும் என்று நஃப்ஸ் சொல்லுது, அல்லாண்டு படுத்துக் கொள்ளுது. இமாம்னா புசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்த ஒரு கட்டத்துல சொன்னாங்க, புர்தா ஷரீஃப்ல படிக்கிறோம், வகாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஸீஹிமா வஇன்ஹுமா மஹபா கன்னுஸ்ஹ ஃபத்தஹிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைர் வகாலிஃபின் நஃப்ஸ, உன நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அந்த நஃப்ஸுக்கு மாத்தம் செய். ஷைத்தான, ஷைத்தானுக்கு மாத்தம் செய். உன்ன விரோதிகள்ல ஷைத்தான் ஒரு விரோதி, அந்த ஷைத்தான் வந்து வெளியில தான் இருக்கிறான். உனக்குள்ளாலே இருக்கக்கூடிய மிக பெரும் விரோதியோட நஃப்ஸ், அந்த நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீ மாத்தம் செய். நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதற்கு மாத்தம் செய் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வஇன்ஹுமா மஹலாக்கன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி, நல்ல ஒரு விஷயத்தை தான் உன் நஃப்ஸ் சொல்லுது என்று சொன்னாலும் அதை அவசரப்பட்டு செஞ்சிடாத, அதுலயும் கொஞ்சம் டவுட் ஒன்று வரணும், உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஒன்று வரணும். அதே ஒரு நாளும் இல்லாம என் நஃப்ஸ் என்ன மனசு இப்படி சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், ராவைக்கு ஒரு மனுஷன் வளமையா ராவைக்கு 10 மணிக்கு படுத்துட்டார் என்று சொன்னாக்கா, எப்படியோ 4 மணிக்கோ அல்லது சுபஹ் தொழுகைக்கு 4:30 மணிக்கோ என்ன செஞ்சிருவாரு, எழும்பிடுவார், வளமையா எழும்பிடுவார். இப்ப நஃப்ஸ் சொல்லுது ஒரு ஜுஸு குர்ஆனை ஓதிட்டு படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. எப்ப இவருக்கு நஃப்ஸ் சொல்லுது, மனசு எப்ப சொல்லுது, 10 மணிக்கு. எப்பயும் வளமையா 10 மணிக்கு படுத்தா தான் இவருக்கு சுபஹ் கிளம்பு. நஃப்ஸ் சொல்லுது வந்து குர்ஆன் ஓதிட்டு ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதிட்டு படுத்தா நல்லா இருக்குமே, இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஒரு அவருக்கு ஜிக்ர் வச்சிட்டு படுத்தா நல்லா இருக்குமே, ஸலவாத் ஓதிட்டு நல்ல விஷயத்தை தான் நஃப்ஸ் சொன்னாலும் கூட ஃபத்தஹிமி, சந்தேகப்படுங்க. என்ன ஒரு நாள் இல்லாம என் மனசு இன்றைக்கு நல்ல விஷயத்துக்கு தூண்டுது என்று சொல்லி சந்தேகப்படுங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தூண்டும் தெரியுமா? இவர் வளமையா 10 மணிக்கு படுத்தா தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடுவாரு, இல்லாட்டி சுபஹுக்கு சரி எழும்பிடுவாரு. ஒரு அவர் கொஞ்சம் லேட் ஆவினாக்கா அவர் சுபஹ் கலாவாவினத்துக்கு பிறகு சன்ரைஸ் சூரிய உதயனுக்கு பிறகு தான் இவருக்கு எழும்புறதுக்கு ஏறும். அப்படி பிளான் பண்ணி தான் நேரத்தோட ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த மாதிரி காட்டி எங்களை வழிகெடுக்கும் எங்கட நஃப்ஸ் என்று சொல்லி இமாம்னா புசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த புர்தா ஷரீஃப்ல சொல்லி காட்டாங்க. நஃப்ஸ் உங்களுக்கு நல்லதைத்தான் சொன்னாலும் கூட ஒரே அடியா செஞ்சிடாதீங்க, நல்லதுதான் என்று சொன்னாலும் மிச்சம் கவனமா இருங்க என்று சொல்லி இமாம் புசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நஃப்ஸினுடைய அந்த விளைவுகளை பத்தி நமக்கு அந்த பைத்தில சொல்லி காட்டுறாங்க.
எனவே நப்சி என்பது எங்களுடைய நப்சிக்குது மிகவும் பொல்லாதது. நல்ல விஷயங்களை செய்யற நேரத்திலையும் அந்த நப்ஸ் என்ன செய்யும்? எங்களைய பெருமை அடிக்க வைக்கும். பெருமை என்பது ஒரு மனுஷன் உள்ளத்தில் ஏற்பட்டு சொன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் சரி பெருமை ஏற்பட்டு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை அணுவளவு. அணுவன்னு சொன்னாக்கா அந்த கடுவைக்குதே, கடுவை விடவும் கண்ணுக்கு விளங்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அணுவளவு. அணுவளவு ஒரு மனுஷன் உள்ளத்தில ஏதாவது ஒரு விஷயத்தில பெருமை ஏற்பட்டு என்று சொன்னா, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லல, சொர்க்கத்துடைய வாடையை கூட அவனால் நுகர முடியாது என்று சொன்னான். சொர்க்கத்தினுடைய வாசம் என்பது கிட்டத்தட்ட 10,000 மைல்களுக்கு அங்கால சொர்க்கத்தினுடைய வாசம் வீசிக்கொண்டிருக்கும். அப்ப 10,000 மைல்களுக்கு அங்கால கூட சொர்க்கத்துக்கு கிட்டவும் எனக்கு நெருங்க முடியாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திர முடியாது. அந்த பெருமையை எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கிட்ட அறிவிக்குது என்றதுக்காக வேண்டி பெருமை வந்துட்டு என்று சொன்னால், எனக்கிட்ட பணம் ஈக்குது என்றதுக்காக வேண்டிய ஒரு பெருமை வந்துட்டாக்கா, எனக்கிட்ட சொத்து சுகம் ஈக்குது, எனக்கிட்ட என்ன டைட்டில் ஈக்குது, அந்த டைட்டில் ஈக்கு, இந்த ஏதாவது ஒன்றை வச்சு எந்த ஒரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் விட்டு போடுங்க. ஷைத்தான் கடைசியா சொல்லுவான், அவனெல்லாம் என்ன, நீ ஒரு மிஸ் பண்ணாம டெய்லி தஹஜ்ஜத் தொழுறாயப்பா, நீ தான் மேலானவன். சொல்லிக்கொள்ள, நான் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் மிஸ் பண்றது இல்ல, அவ்வல் தக்பீர் மிஸ் பண்றது இல்ல. அமல் இபாதத்தை கொண்டு கூட எங்களுக்கு பெருமை அடிக்கிறது கேளா. பெருமை அடிச்சம் அந்த அமல் இபாதத்துக்கள் அர்த்தமற்றதாக ஆகிடும். எந்த ஒன்றையும் செய்யறதுக்கு இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணம், லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் நான் செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸ் வந்தா மாத்திரம்தான் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த இஹ்லாஸையும் எங்களை விட்டு இல்லாமலாக்கக்கூடிய மிக பெரும் எங்களுடைய விரோதி தான் இந்த நப்சு. எனவே தான் நப்சோடு யுத்தம் செய்கின்றவர்கள், நப்சோடு போராடுகின்றவர்கள், அவங்க ஜிஹாது செஞ்சவங்க, ஜிஹாதுல் அக்பர் செஞ்சவங்க. அந்த அடிப்படையில தான்